بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون، فإن أصدق الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. بعد، எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் உறவுகள் பேணுவது என்பது மிக தூரமாகி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கின்றோம். மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி தூரமாகி அதிலே ஒரு பிடிப்பில்லாத ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு உள்ள உறவு முறைகளை நாங்கள் அவதானித்தோமையாக இருந்தால், ஒரு உணர்வு பூர்வமான உறவு முறையாக இல்லாமல் ஒரு வறட்சியான உறவாகத்தான் இன்றைய உறவுகள் பெரும்பாலும் காணப்படுகின்றன. இரு மனங்களுக்கு இடையிலே உள்ள அந்த ரூஹானியத்தான ஒரு ஒற்றுமை, ஒரு உயிரோட்டமுள்ள அந்த ஒற்றுமை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு மங்கி கொண்டு வருவதை நாங்கள் பார்க்க முடியும். இன்னும் சொல்வதாக இருந்தால், உறவுகள் என்கிற விடயத்தில், அதை பேணுகிற விஷயத்தில் ஒரு வகையான பொய்மைத்தன்மை ஒன்று இருந்து வருகிறது. செயற்கையான வகையில் தான் அதிகமானவர்கள் தங்களுடைய உறவுகளை அமைத்துக் கொள்கிறார்கள். ஒருவரை கண்டு பேசுவதாக இருந்தாலும் அது மனதால் விரும்பி ஒரு மனிதனோடு நட்பு கொள்ள வேண்டும் என்ற நிலையில் பேசுகிற ஒரு மனநிலை அரிதாகிவிட்டது. ஒருவரை பார்த்து சிரிப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவரை கடந்து போவதாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாமே இன்றைக்கு கடமைகளாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சடங்காக மாறிவிட்டதே தவிர, அந்த உறவுகளுக்கு பின்னணியில் ஈமான் இருக்கிறது, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவுடைய அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இஸ்லாம் கூறுகிறது என்கிற அடிப்படையில் நாங்கள் உறவுகளை அமைத்துக் கொள்கிறோம் என்கின்ற பின்னணியில் இல்லாமல் ஒரு சடங்காகத்தான் இன்றைக்கு பெரும்பாலும் உறவுகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இன்னொரு வகையில் நாங்கள் உறவுகள் எப்படி நகர்கின்றன என்பதை பார்த்தால், தனக்கான சுயநல அடிப்படையில் உறவுகள் காணப்படுகின்றன. தொழில் ரீதியான உறவுகளாக இருந்தால், அதில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமையாக இருந்தால் அப்படிப்பட்ட உறவுகளோடு மாத்திரம் சேர்ந்து வாழ்வது. கல்வி சார்ந்த உறவாக இருந்தால் அதோடு மட்டும் சேர்ந்து வாழ்வது. ஏனைய உறவுகளை கண்டுகொள்வதில்லை, பார்த்து கொள்வதில்லை, கண்டாலும் சிரித்து கொள்வதில்லை, சலாம் சொல்வதில்லை. இப்படி உறவுகளுக்கு மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, வரம்புகளை போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த வரம்புக்குள் உள்ளவர்களோடு மாத்திரம்தான் எங்களுடைய நட்புகளும் தொடர்பாடல்களும் காணப்பட வேண்டும். அந்த வரம்பை தாண்டுகிறவர்களோடு வரக்கூடிய உறவுகள் என்பது அது ஏதோ ஒரு வகையாக தட்டி கழிக்கப்படக்கூடிய ஒன்றாகவே மாறிவிட்டது. அப்ப நிறைய இன்றைக்கு உறவுகள் எந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு வகையான ஒரு சுயநலத்தை அடிப்படையாக வைத்து, ஆதாயம் என்கிற விஷயத்தை அடிப்படையாக வைத்து, அல்லது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து, இந்த மாதிரி உலோகாயுத சிந்தனைகளை அடிப்படையாக வைத்துத்தான் பெரும்பாலும் இன்றைக்கு உறவுகள் அதிகமாக இருந்து வருவதை சகோதரர்களே நாங்கள் அவதானிக்கின்றோம். இன்னும் நாங்கள் சொல்வதானால், அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக இன்றைக்கு உறவுகளை பேணி வாழ்வதை ஒரு பாரமான ஒரு விஷயமாக நம்முடைய சகோதரர்கள் நினைக்கிறார்கள். அந்த அளவுக்கு காலம் மாறிவிட்டது. உறவுகளோடு சேர்ந்து இருப்பது,
அவர்களை அரவணைப்பது, அவர்களோடு கூடி மகிழ்வது, அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களில் பகிர்ந்து கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொள்வது என்பது ஒரு தலையடி மாதிரியான ஒரு விஷயமாக அதிகமானவர்கள் கருதுகிறார்கள். அது ஒரு பாரமான ஒரு விஷயமாக பார்க்கிற அளவுக்கு உறவு முறைகள் மாறிவிட்டன. உறவுகளோடு வாழ்வதை விட தனித்து நாங்களும் எங்களோடு வாழ்ந்து விட்டால் போதுமானது, எங்களுடைய தனிமை வாழ்க்கையை பேணிக்கொண்டால் அதுவே போதுமானது என்கிற சிந்தனை தான் இன்றைக்கு அதிகமானவர்களிடத்தில் இருக்கிறதே ஒழிய, தன்னை தாண்டிய ஒரு அல் ஈமானிய சகோதரத்துவம் என்கிற ஒரு பெரிய பரப்பு நம்மளை சூழ இருக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறது, அந்த எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. நாங்கள் வாழுகிறோம், நாங்கள் உழைக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம், எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பதோடு மனிதனுடைய வாழ்க்கை முடிகிறதே ஒழிய, அதைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்களே ஒழிய, இந்த சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த எண்ணமே இன்றைய செயற்கையான உலகில், அதிவேகமாக கடந்து போகக்கூடிய உலகில், குறிப்பாக உறவுகளை அறுத்தறியக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கால கட்டமைப்பின்குள் சிக்குண்டு நிறைய பேர் அதன் அலைகளுக்குள்ளேயே அகப்பட்டு கொண்டு போய் உறவுகளை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எல்லோரும் தங்களை சுற்றியே சிந்திக்கிறார்களே ஒழிய, தங்களுடைய தனிப்பட்ட விவகாரங்களை சிந்திக்கிறார்களே ஒழிய, உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது என்ற எண்ணமே நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில இருந்து மெல்ல மெல்ல மங்கி வந்து கொண்டிருப்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே, நீங்கள் ஒருவரோடு நட்பு கொள்வதாக இருந்தால், உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களோடு நீங்கள் நட்பு கொண்டு அவர்களுக்கு உதவி பாராட்டுவதாக இருந்தால், இந்த எல்லாமே எதன் மீது அமைய வேண்டும் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு பாடம் எடுக்கிறான். எப்படி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஆத்திதல் குர்பா ஹக்கஹு, நெருங்கின குடல்வாய் உறவுகளுக்காக வேண்டி நீங்கள் நிறைய உதவி செய்யுங்கள், மிஸ்கீன்களுக்கு உதவி செய்யுங்கள், வழிபோக்கர்களுக்கு உதவி செய்யுங்கள், இந்த உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு, அந்த நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த உறவை பேணுவதனுடைய நோக்கம் என்ன அத்திவாரத்தில் கட்டப்பட வேண்டும் தெரியுமா? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான், ذَلِكَ خَيْرٌ لِلَّذِينَ يُرِيدُونَ وَجْهَ اللَّهِ, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி நாடுபவர்களுக்கு இது சிறந்தது. உறவுகளை பேணுவது யாருக்கு சிறந்தது என்றால், அல்லாஹுக்காக வேண்டியே உறவுகளை பேணுகிறார்களே அவர்களுக்கு அது சிறந்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப உறவுகளை பேணுவதற்கும் அல்லாஹுக்காக வேண்டி என்பதற்கும் இடையிலே நெருங்கின ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்போ ஒரு மனிதர் இன்னொரு மனிதரோடு நட்பு கொள்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதிலே அல்லாஹுக்காக உறவு வைத்துக் கொள்கிறார், நட்பு வைத்துக் கொள்கிறார் என்கிற அம்சம் இல்லை என்று சொன்னால், அந்த உறவு எப்படி மாறிவிடும் என்றால், ஒன்றில் சுயநலமான உறவாக மாறிவிடும், அல்லது உலக தேவைக்கான ஒரு உறவாக மாறிவிடும், அல்லது ஏதோ ஒரு பாவத்தை செய்வதற்காக வேண்டி ரெண்டு பேர் ஒன்று கூடின ஒரு சபையாக அது மாறிவிடும். அப்ப எந்த ஒரு நட்பாக இருந்தாலும் உறவுகளோடு இணைவதில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அத்திவாரமாக போடுவது சகோதரர்களே வஜ்ஹ் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி நேசிக்க வேண்டும், உறவுகளை இணைந்து வாழ வேண்டும். அப்படி உறவுகளை இணைந்து வாழ்பவர்கள் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உறவுகளை பேணுவது என்பது இருக்கிறதே, அது மிக மிக முக்கியமான விஷயம். நாங்க இன்றைக்கு அதை மிக சாதாரணமான ஒரு விஷயமாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் உறவுகளை பேணுவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். இந்த உறவுகளை பேணுகின்ற இந்த அழகை உடைப்பது என்பது இஸ்லாத்தில் பாரதூரமான ஒரு பாவம். மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் கத்தியாத்துர் ரஹிம், உறவுகளை துண்டித்து வாழ்வது என்பது. உறவுகளை கூட பிறந்தவர்களோடு, அயலவர்களோடு, சொந்தக்காரர்களோடு, இவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகளை துண்டித்து வாழ்வது, அதற்கு உறவுகளுக்கு எதிராக செயற்படுவது இருக்கிறதே சகோதரர்களே, மின் கபாயிரி துனூப், பெரும் பாவங்களில் ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு சமூக கட்டமைப்பில் ஒரு சமூகத்துக்கிடையில் பிளவு வருகிறது. அந்த சமூகம் எதனால் உருவாகிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்தால் உருவாகிறது. அப்ப அந்த குடும்பத்தினுடைய சகாக்களுக்கு மத்தியில், உறுப்பினர்களுக்கு மத்தியில் பிளவு உருவாகிறது.
பிறகு குடும்பம் என்கிற அந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் இடையில் தனித்தனி கிளைகள் இருக்கும், ஒவ்வொரு தனித்தனி குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு இடையில் பிளவு வரும், நானா தம்பிமார்களுக்கு இடையில் பிளவு வரும். இப்படியே பிளவுபடுவது என்பது இருக்கிறதே சகோதரர்களே, அது மிக பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், ஈயாக்கும் வல் பிக்லாஹ், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். ஈயாக்கும் வல் பிக்லாஹ், உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். வல் பிக்லத, குரோதம் பாராட்டி கொண்டு வாழ்வதிருக்கிறதே, குரோதம் பாராட்டி கொண்டு வாழ்வது என்பதை உங்களுக்கு நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். ஈயாக்கும் வல் பிக்லத ஃபைன்னஹா ஹியல் ஹாலிகா, அதுதான் உங்களை அழித்து விடக்கூடியது. அழித்து விடக்கூடியது என்றால் என்ன? மலித்து விடக்கூடியது என்றால் என்ன? உங்களை அழித்து விடக்கூடியது, உங்களுடைய ஒற்றுமையை உடைத்து விடக்கூடியது. அது பிறகு உங்களுடைய மார்க்கத்தின் ஒற்றுமையை பாதித்து விடும். இப்படி பல வகையிலும் அது உங்களை அழிப்பதற்கு சமானமானது என்று சொல்லுகிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, உறவுகளை பேணுவது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்களில் ஒன்று என்பதை நாங்கள் ஆழமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அகீதாவை போதித்தார்கள், இஸ்லாமிய நம்பிக்கையை போதித்தார்கள். மக்காவில் ஒரு சமூகத்தை வளர்த்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்குள் நுழைகிறார்கள். இந்த மதீனாவுக்குள் நுழைகிற அந்த காட்சியை அப்துல்லாஹ் இப்னு சலாம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். எப்படி கூறி காட்டுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்குள்ளே வந்தவுடன் மக்கள் எல்லாம் புடை சூழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா வருகிறார்கள், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏந்தி கொண்டு வருகிறார்கள். ஒரு சமூக தலைவராக இந்த மதீனாவுக்குள்ளே நுழைகிறார்கள். கதிம ரசூலுல்லா, கது கதிம ரசூலுல்லா, கது கதிம ரசூலுல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார்கள் என்று எல்லோரும் ஆங்காங்கே பேசிக் கொள்கிறார்கள். அப்படி எல்லோருமே ஒரு சபையாக கூடி ரசூலுல்லா என்ன பேச போகிறார்கள் என்பதை அவதானிக்கிறார்கள். அவதானிக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அவருடைய நாவிலே இருந்து நான் கேட்ட வார்த்தை எது தெரியுமா என்று அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்தேன், லைஸ பி வஜ்ஹி கذாபின், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலே ஒரு பொய்த்தன்மையே இருக்கவில்லை. உண்மைக்குண்மையாக உள்ளத்தால் பழகக்கூடிய, உறவுகளை பேணக்கூடிய ஒரு மனிதரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முழு உதாரணம் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை நான் பார்த்தவுடனே எனக்கு விளங்கிவிட்டது, லைஸ பி வஜ்ஹி கذாபின், அது ஒரு பொய்யருடைய முகம் அல்ல என்று விளங்கிவிட்டது என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அஃஷு ஸலாம, சலாத்தை உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள். வஅத்இமு த்ஆம, ஏழைகளுக்கு உணவளிங்கள். வஸிலுல் அர்ஹாம, சுப்ஹானல்லாஹ், நீங்கள் உங்களுடைய உறவுகளை சேர்ந்து நடங்கள். வஸல்லு பில் லைலி, இரவிலே நின்று வணங்குங்கள். வன்னாசு நியாம், மனிதர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இரவிலே நின்று வணங்குங்கள். ததுஹுலுல் ஜன்னத பிஸலாம், சாந்தியும் சமாதானமுமாக நீங்கள் சுவர்க்கத்திலே நுழைய முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக வந்து முதலாக உரை நிகழ்த்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கின்ற பொழுதே சொன்னது என்ன? சலாத்தை பரப்புங்கள். வஸிலுல் அர்ஹாம, உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து நடங்கள் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மதீனாவின் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். என்று சொன்னால் உறவுகளை பேணுவது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது சகோதரர்களே. ஏனென்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அந்த உபதேசத்தை செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் அங்கே இரண்டு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள்தான் அன்சாரி தோழர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த அன்சாரிகள் என்பவர்கள் யார்? அல் அவுசு அல் ஹஸ்ரஜு, அவுஸ் என்கிற கபீலாவும் ஹஸ்ரஜ் என்கிற இரண்டு கபீலாவும் இணைந்ததுதான் அன்சாரிகள் என்று நாங்கள் சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர்கள்.
அந்த கூட்டத்தாரிடத்திலே வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்க உறவுகளை பேணி நடந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் இந்த அல் அவுஸ் வல் ஹஸ்ரஜ் என்கிற இந்த கூட்டத்தார் இருக்கிறார்களே சகோதரர்களே, இவர்கள் இருவரும் வேறு ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் கிடையாது. இவர்கள் ஒரே தகப்பனுக்கு பிறந்த இரண்டு சகோதரர்கள். ஒரே தகப்பனுக்கு பிறந்த கஹ்தானியூன் என்று சொல்லப்படக்கூடிய கஹ்தான் கோத்திரம் என்று நாங்கள் வரலாற்றிலே படித்திருப்போம். இந்த கஹ்தானியூன்களில் உள்ளவர்கள் தான் யார் என்று சொன்னால் இந்த அவுஸும் ஹஸ்ரஜும். ஒரே வாப்பாவுக்கு பிறந்த ரெண்டு பேர் தான் இவர்கள். ஷகீக், ஒரே குடும்பத்திலே உள்ள உச்ச அதாவது சகோதரர்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் எத்தனை ஆண்டு சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது? 140 ஆண்டுகள் சண்டை நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னால் வரைக்கும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இரு சகோதரர்களுமாக வளர்ந்த இரண்டு கபீலாக்களும் ஒரு நூற்றாண்டை தாண்டி சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த ஜாஹிலியா காலத்தில் உறவுகளை முறிக்கிறங்கிற அந்த விஷயம் வேரூன்றி போயிருந்தது. எதற்காக சண்டை பிடித்தார்கள்? வரலாற்றிலே நாங்கள் தேடி பார்த்தால் வயலிலே நடந்த ஒரு பிரச்சனைக்காக சண்டை பிடித்திருக்கிறார்கள். பெண் பேசி போகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்ட ஒரு குழப்பத்தின் காரணமாக சண்டை பிடித்திருக்கிறார்கள். சந்தையிலே ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக வேண்டி சண்டை பிடித்திருக்கிறார்கள். ஒரு காரியத்தை யார் செய்வது, நீங்கள் செய்வதா நான் செய்வதா என்கிற முரண்பாட்டிற்காக சண்டை பிடித்திருக்கிறார்கள். அவர்கள் பிடித்த சண்டைகளை எல்லாம் பார்த்தால் உலோக ஆயுதமாக இருந்திருக்கிறது, சாதாரணமான விஷயமாக இருந்திருக்கிறது. ஆனால் உறவுகளை முறித்து கொண்டு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள்? சுமாராக 140 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடம் போட்டு அல்லாஹுக்காக மனதால் ஒன்றிணையக்கூடிய தோழர்களாக ஆக்கி வைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பே உறவுகளை சேர்ந்து வாழ்வதாகத்தான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பே எப்படி இருந்தது என்று சொன்னால், நுபுவத்துக்கு முன்னாலாக இருந்தாலும் சரி, நுபுவத்துக்கு புறகாக இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு என்னவென்றால் உறவுகளை சேர்ந்து வாழ்வது. சிமத்துல் அஹ்யார் என்று சொல்வார்கள். நல்ல மக்களுடைய நட்மக்களுடைய பண்பு எது என்று கேட்டால் சகோதரர்களே, உறவுகளை பேணி வாழ்வது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்து கொண்டு வீட்டுக்குள்ளே ஓடி வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீங்க பயப்படாதீங்க, கல்லா அவ்வாறல்ல, அப்ஷிர், நீங்க சந்தோஷப்படுங்க. ஃபவல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லா யுஹ்ஸிகல்லாஹு அபதன், ஒரு காலமும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களை இழிவுபடுத்தவே மாட்டான். காரணம் என்ன தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹிம. யார் சொல்கிறார்கள்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை ஒரு பொழுதும் இழிவாக்க மாட்டான். காரணம் என்னவென்றால், இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கிறீர்கள் என்று அதாவது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய இயல்பு பண்பே அதுதான். ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் இருக்கிறார். யார் அவர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்தின் மிகப்பெரிய உயர்ந்த மனிதர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதே பண்பு யாரிடம் இருந்தது என்று சொன்னால் சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே இருந்தது. மக்காவிலே முஷ்ரிக்குகளுடைய கொடுமை தாங்க முடியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். மக்காவிலே இருந்து வெளியேற்றப்பட்டு இனி இந்த ஊரிலே இருக்க முடியாது என்கிற நிலைமை வந்தவுடன் ஹபஷாவுக்கு நாமும் போய் சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி போகிறார்கள். வெளியேறி போகிற அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு கூட்டத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? இப்னு தகினா என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தின் தலைவர். அவர் வந்து என்ன சொல்கிறார்? எந்த வார்த்தையை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவித்தார்களோ, என்ன வார்த்தையை பாவித்தார்கள்? இன்னக
லதஸிலுர் ரஹிம, நீங்கள் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறீர்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவித்தார்களோ அதே வார்த்தையை இந்த இப்னு தகினா என்று சொல்லப்படக்கூடிய காரா என்கிற கூட்டத்தின் தலைவர் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்து போகிற பொழுது இடைமறிக்கிறார். மறித்து சொல்கிறார், எங்கே போகிறீர்கள்? என்னுடைய கூட்டத்தார் என்னை வெளியேற்றி விட்டார்கள், எங்காவது சென்று இபாதத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார் அந்த மனிதர் ரலியல்லாஹு அன்ஹு? அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இன்ன மிஸ்லக யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, உங்களை போன்றவர்கள் லா யஹ்ருஜு வலா யுஹ்ரஜு, வெளியேறவும் கூடாது வெளியேற்றப்படவும் கூடாது. காரணம் என்ன தெரியுமா? இன்னக தக்ஸிபுல் மஅதூம, இல்லாதவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள். வதஸிலுர் ரஹிம, குடும்ப உறவை நீங்கள் சேர்ந்து நடக்கிறீர்கள். எந்த வார்த்தை? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார்களோ அதே வார்த்தை இந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அதே பண்பு யாரிடத்திலே இருந்திருக்கிறது சகோதரர்களே? ரசூலுல்லாஹ்வுடைய அதே பண்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது சிமத்துல் அஹ்யார், நல்ல மக்களுடைய பண்பு. இதற்கு உதாரணம் நம்முடைய வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை ஆழமாக முதலிலே நாங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதனாலதான் இந்த உறவுகளை பேணி நடப்பது அப்படிங்கிறதை சேர்ந்து நடக்கிற அந்த விஷயம் இருக்கிறது, இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனைய எத்தனையோ ஃபலாயில்கள், சிறப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்த குடல்வாய் உறவுகளை, கூட பிறந்த உறவுகளோடு இணைந்து வாழ்வதை, சகோதரர்களோடு நண்பர்களோடு நட்பாக வாழ்வது என்பது இருக்கிறது, இது எதனோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? அல்லாஹுடைய தூதரை, அக்பிர்னி பி அமலின் யுத்கில்னியல் ஜன்னா, எனக்கு ஒரு அமலை நீங்கள் கற்றுத்தாருங்க அல்லாஹுடைய தூதரே. அந்த அமல் எப்படிப்பட்ட அமல் என்று சொன்னால், அது என்னை சுவர்க்கத்திற்குள் கொண்டு போய் நுழைவிக்க வேண்டும், அப்படியான ஒரு அமலை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் முதலாவது இஸ்லாத்துடைய அடிப்படையை சொல்லுகிறார்கள். என்ன வழிகாட்டுகிறார்கள்? சுவர்க்கம் போக வேண்டுமா? தஅபுதுல்லாஹ, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காதீர்கள். வ துகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வ தூத்திஸ் ஸகா, ஜகாத்தை கொடுங்கள். இதெல்லாம் என்னது? இஸ்லாத்தினுடைய தூணான விஷயங்கள். இந்த இஸ்லாத்துடைய தூண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்கள்? வதஸிலுர் ரஹிம, குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடவுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஷிர்க் வைக்க கூடாது, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்கிற தூண்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வது எது? குடும்ப உறவுகளை சேர்ந்து நடவுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொள்கிறாரோ, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது அகீதாவில் உள்ள ஒரு விஷயம். மறுமை நாளை ஈமான் கொள்வது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்யஸில் ரஹிமஹு, குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்க என்று சொல்லுகிறார்கள். இப்படி நிறைய ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கலாம். இஸ்லாத்தினுடைய அடிப்படையையும் சொல்லிவிட்டு குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்கள் என்று சொல்லுகிறார்களே ஆக இருந்தால், இந்த உறவுகளை சேர்ந்து நடப்பது என்பது எவ்வளவு பெரிய மகத்துவமானது என்பதை எங்களுடைய வார்த்தையினால் எங்களால் சொல்ல முடியாத அளவிற்கு மிக உயர்ந்தது சகோதரர்களே. இது மாத்திரமா? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதை விட ஒரு படி மேலேறி சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? சூரத்து நிசாவிலே ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாங்கள் கேட்கக்கூடிய வசனம் என்ன வசனம்? வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம, எந்த இறைவனை நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கேட்டு பேசி அறிந்து கொள்கிறீர்களோ, எந்த இறைவனை பற்றி நீங்கள் விசாரித்துக் கொள்கிறீர்களோ, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கம்பீரமான தோணியில் சொல்கிறான், எந்த இறைவனை நீங்கள் செவிமடுக்கிறீர்களோ, கேட்கிறீர்களோ, விசாரிக்கிறீர்களோ
அந்த இறைவனை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான்? வல்லர்ஹாம, குடும்ப உறவுகளுடைய விஷயத்திலும் நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹுடைய பயத்தை இணைத்து அல்லாஹ் குடும்பத்தாரோடு நடந்து கொள்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறானேயாக இருந்தால் இது எந்த அளவுக்கு மகத்துவமானது சகோதரர்களே. குடும்ப உறவை பேணுவது என்பது எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி காட்டினார்கள். என்ன சொல்லி காட்டினார்கள்? கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹிமு, இந்த குடும்ப உறவு என்கிற அந்த விஷயம் இருக்கிறது, முஅல்லகத்தும் பில் அர்ஷி, அர்ஷோடு அது கொழுகப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், குடும்ப உறவை பயந்து கொள்ளுங்கள், அதோடு மாத்திரம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? குடும்ப உறவு என்பது அல்லாஹ்வுடைய அர்ஷோடு கொழுகப்பட்டிருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அர்ஷோடு கொழுகப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்ப உறவு என்ன சொல்லுமாம் என்று சொன்னால், மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், என்னை எவர் சேர்ந்து, இதுதான் ஒப்பந்தம். இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுடைய ஒப்பந்தம் எது? குறிப்பாக அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்களுடைய ஒப்பந்தம் எது? அதை குடும்ப உறவே சொல்கிறது. அது எங்கிருந்து கொண்டு சொல்கிறது? அல்லாஹ்வுடைய அர்ஷ் எனும் சன்னிதானத்தில் கொழுகப்பட்டிருக்கிற நிலைமையில் சொல்கிறது. மன் வஸலனி, என்னை எவர் சேர்ந்து நடக்கிறாரோ, வஸலஹுல்லாஹ், அல்லாஹும் அவரை சேர்ந்து நடப்பான். வமன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யார் என் போன்ற உறவை வெறுத்து நடக்கிறாரோ, துண்டித்து விடுகிறாரோ, அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்று அர்ஷோடு தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு சொல்லுமாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆக உறவு என்பது அவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த செய்திகளே எங்களுக்கு போதுமான ஒரு உபதேசமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உறவை ஒருவர் துண்டித்து வாழ்வாராக இருந்தால் அவருக்கு ஏற்படுகிற நஷ்டங்கள் எல்லாம் என்ன? அற்புதமான நஷ்டங்கள், பாரதூரமான நஷ்டங்கள் இருக்கின்றன. சில நேரம் ஒரு சகோதரனுடைய உறவை ரொம்ப சர்வசாதாரணமாக நாங்கள் செல்லாக்காசாக நினைத்து உடைத்து விட்டு அப்படியே போய்விடுவோம். ஆனால் அதனுடைய விளைவு மிக ஆபத்தானது. அதனுடைய விளைவை இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு விளைவாகத்தான் பார்க்கிறது. அதுதான் இறுதியாக சொன்ன செய்தியில் அல்லாஹ்வும் துண்டித்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விளைவு சாதாரணமானதல்ல. நாங்கள் 2 நாட்கள் 3 நாட்கள் என்பதையும் தாண்டி வருடக்கணக்கிலே சில உறவுகளை பிரிந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஒவ்வொருவருடைய மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் காணப்படலாம். நீண்ட காலங்களாக சேர்ந்து நடக்க வேண்டிய இரத்த உறவுகள், ஒரே கருவறைக்குள் இருந்து வெளியான அந்த உறவுகள், இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் நீண்ட காலமாக தூரமாக இருக்கிறதே சகோதரர்களே. இதனுடைய விளைவு சாதாரணமானதா என்று கேட்டால் நிச்சயமாக சாதாரணமானது கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது என்ன விஷயம் என்றால் நம்முடைய நிம்மதி பறிக்கப்பட்டுவிடும். நமக்கு நிம்மதி இந்த உலகத்திலே வேண்டுமா? யாருடைய முரண்பாடும் நம்முடைய தலைக்குள் இல்லாமல் நாங்கள் தூங்க போக வேண்டும். எவரை பற்றிய வஞ்சகமோ குரோதமோ கல் நெஞ்சத்தனமான எண்ணமோ முரண்படுகின்ற அந்த சிந்தனையோ இல்லாமல் நாங்கள் தூங்க போக வேண்டும். நாளைக்கு நாங்கள் எழும்பாமல் மரணித்து விட்டால் எந்த மனிதனோடும் பகை இல்லாமல் மரணிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. ஒருத்தர் உறவை துண்டித்து வாழ்வாரையாக இருந்தால் முதலாவது அங்கிருந்து எடுக்கப்படுவது எது தெரியுமா? நிம்மதி எடுக்கப்படுகிறது, பரக்கத் எடுக்கப்படுகிறது. அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி, யாருடைய ரிஸ்கில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிறைய பரக்கத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அல்லது யாருடைய வாழ்நாளில் அதிகமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அப்பவே அந்த உளவியலை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். இப்பொழுது வருகிறவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? உறவை முறிக்கிறவர்களுக்கு மனது நிம்மதியாக இருக்காது, அவர்களுடைய உடல்நிலை காலப்போக்கில் வீக்காகிவிடும்,
அவருடைய சிந்தனையில் நிறைய அழுத்தங்கள் ஏற்பட்டுவிடும், காலப்போக்கில் மனநோய் ஏற்பட்டுவிடும் எல்லாம் இன்றைக்கு உளவியல் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆன்மீகத்தோடு சேர்த்து சொல்கிறார்கள். உங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி வேண்டுமா, உறவை சேர்ந்து நடங்க. உங்களுடைய ஆயுள் வாழ்நாளில் அபிவிருத்தி வேண்டுமா, உறவுகளை சேர்ந்து நடவுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சகோதரர்களே, இரண்டாவது உறவை முறித்து வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கியத்தை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான்? ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்தியு அர்ஹாமக்கும், நீங்கள் உங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ பார்க்கிறீர்களா? உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், அப்படி இருந்தால் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். ஃபஅஸம்மஹும் வ அமா அப்சாரஹும், அவர்களுடைய காது செவிடாகட்டும், கண் குருடாகட்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உறவுகளை பிரிந்து நடப்பவர்களுக்கு சாபம் என்கிறது சொல்லப்படுகிறது. ஃபஅஸம்மஹும், அவருடைய காதுகளை அல்லாஹ் குருடாக்குவான், அவர்களுடைய காதுகளை அல்லாஹ் செவிடாக்கி கண்களை குருடாக்குவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருத்தர் இன்னொரு மனிதனோடு உறவை எனக்கு இது வேண்டாம் என்று துண்டித்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சிந்தனைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு கதவை போட்டுக் கொள்கிறார், மிகப்பெரிய ஒரு திரையை போட்டுக் கொள்கிறார். அவருடைய அந்த கல் நெஞ்சத்தனமான அந்த சிந்தனைக்கு அங்கால அவர் சிந்திக்க மாட்டார். எவ்வளவு உபதேசம் செய்து பாருங்கள், உறவை பிரிந்து நடப்பது பாவமானது, உங்களுடைய சகோதரன் அல்லவா, எவ்வளவு உபதேசம் சொன்னாலும் காது செவிடானது போலவும் கண் குருடானது போலவும் இருக்கும். அவர்கள் அந்த குரோதத்தை தான் வளர்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த அருளிலே இருந்து அவங்க தூரமாகிட்டாங்க. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு இருக்கும் என்றால், உறவை குறைந்தபட்சம் சேர்ந்து நடக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும் என்று அறிஞர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால நாங்க மிக முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு உறவுகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், சாதாரணமாக சொல்லுவார்களா இல்லையா, மௌத்து வரைக்கும் நான் பேச மாட்டேன் என்பார்கள், அல்லது என்னுடைய வாசல் படியை இவர் மிதித்து விடவே கூடாது என்று சொல்லிவிடுவார்கள், அல்லது இவருடைய முகத்தில் இதற்கு பிறகு நான் முழிக்கவே மாட்டேன் என்று சொல்வார்கள். இதெல்லாமே சாதாரணமான வார்த்தை கிடையாது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி பேசுவதாகும். சில நேரம் எங்களுடைய சுய கௌரவம் அப்படி பேச வைக்கும், ஆனா அல்லாஹ்வை பயந்த ஒரு காலம் நாங்கள் அப்படி பேச மாட்டோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது உறவை பிரிவதில் உள்ள அடுத்த பாரதூரமான ஒரு விஷயம். இன்னொரு பாரதூரம் இருக்கிறது. இந்த பாவம் உறவை துண்டிப்பவரோடு மாத்திரம் நின்று கொள்ளுமா? இல்லை. உதாரணமாக, ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தை பேசாமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம், அவருடைய சகோதரியோடு பேசாமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த தந்தைக்கு பிறந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள்? தன்னுடைய சாட்சியுடைய வீட்டுக்கு போக மாட்டார்கள், தன்னுடைய மாமியுடைய வீட்டுக்கு போக மாட்டார்கள். ஏன்? வாப்பா பேசாமல் இருக்கிறார் என்பதற்காக அவருடைய முழு சந்ததியுமே பேசாமல் இருக்கிறது. வாப்பா உறவை முறிக்கிறார் என்பதற்காக, தாய் உறவை முறித்துக் கொள்கிறார் என்பதற்காக உற்ற உறவுகளை அந்த முழு சந்ததியுமே தவிர்ந்து வாழ்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, ஒருவர் உறவை முறித்தால் அவரோடு பலரை இணைத்துக் கொள்கிறார். அதிலும் மிக முக்கியமாக, ஒரே கருவறையில் இருந்து பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உறவை முறித்து கொண்டால் சகோதரர்களே, அது பாரிய புலவாக போய் நீண்ட சந்ததியினர் வரைக்கும் அது பாதிக்கிறது. ஆக தந்தையினுடைய பாவம் மகனுக்கு கடத்தப்படுகிறது, மகனுடைய அந்த பாவம் பேரனுக்கு கடத்தப்படுகிறது. இந்த எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டு எங்கே வருவார்கள்? மறுமை நாளில் வருவார்கள். வலையஹ்மிலுன் அஸ்காலஹும் வஅஸ்காலம் மஅஸ்காலிஹிம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். தன்னுடைய பாவத்தால் யாரையெல்லாம் பாவம் செய்யுமாறோ தூண்டினாரோ அவர்களுடைய பாவம், எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு நாளை மறுமை நாளில் வருவார்கள் என்கிற பாவத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு செயல்தான் குடும்ப உறவை பிரிந்து நடப்பது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த குடும்ப உறவை பிரிந்து வாழுகின்ற பொழுது ஒருவர் ஒரு உறவை முறிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு முக்கியமாக 4 அல்லது 5 கட்டங்களை தாண்டி அது வருகிறது. ஆரம்பமாக என்ன செய்வார்கள்? அபிப்பிராயப்படுவார்கள். தனக்கு ஒரு கருத்து இருக்கும், இன்னொருவருக்கு இன்னொரு கருத்து இருக்கும். இதற்கு சொல்லுவார்கள் அல் இஹ்திலாஃப் என்று சொல்வார்கள்.
ஒவ்வொருவருடைய நிலைப்பாடு மாற்றமடைவது. ஒருவர் சொல்லுவார் இந்த முடிவை நாம் எடுப்போம் என்று சொல்லுவார். குடும்பத்தில் உள்ள இன்னொருவர் சொல்லுவார் இல்ல இந்த முடிவு நல்லா இருக்கும் என்று சொல்லுவார்கள். அல்லது இந்த வேலையை யார் செய்வது, இந்த வஹிபாகத்தை, இந்த கண்ணியத்தை யார் பெற்றுக்கொள்வது, யார் பொறுப்படுத்தி நடத்துவது, இதில் ஒருவர் தான் அதுக்கு பொறுப்புதாரி என்பார், இன்னொருவர் தான் அதுக்கு பொறுப்புதாரி என்பார். நிலைப்பாடுகள் மாற ஆரம்பிக்கும் பொழுதும் சாதாரணமாகத்தான் அது ஆரம்பிக்கும். அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதுமே நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சகோதரனோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது நிலைப்பாடுகள் மாறினால் அது அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இருக்கிற மாதிரி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டம் என்னவென்று கேட்டால் தனாக்குது என்று சொல்வார்கள். தனாக்குது என்று சொன்னால் ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். காலப்போக்கில் அந்த கருத்து அவர்களுக்கு என்னுடைய கருத்து தான் சரியானது என்கிற ஒரு நம்பிக்கை வலுக்கும். அந்த நம்பிக்கையை வலுக்க ஆரம்பித்தவுடன் என்ன செய்வார்கள் என்றால் செப்பரேஷனுக்காக ஆரம்பித்து விடுவார்கள். ஒருவர் விட்டும் ஒதுங்குதல், முந்திய அளவுக்கு ஆன பேச்சு கிடையாது, கண்டால் பேசிக்கொள்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வருமே, இதற்கு சொல்வார்கள் தனாக்குது என்று சொல்வார்கள். மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது சகோதரர்களே, தஸவ்வுருல் இதாஇ என்று சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன, அந்த முரண்பாட்டிற்கு ஒரு தோற்றம் வரும். என்ன தோற்றம் வரும்? இவர் சொல்லுவார் அவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்று சொல்லுவார், அவர் சொல்லுவார் இல்ல இவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லுவார். இப்பொழுது ஆரம்பத்தில் அபிப்பிராயமாக ஆரம்பித்த விஷயம் மூன்றாவது எதற்கு வருகிறது? அந்த உறவை துண்டிப்பதற்கு ஒரு வடிவம், ஒரு உருவம் கொடுக்கப்படுகிறது சகோதரிகளே. இந்த மூன்றாவது ஒரு கட்டம் வந்தால் நான்காவது கட்டம் என்ன? பரஸ்பரமான உறவை துண்டிக்கிறது. பரஸ்பரமான உறவை துண்டிக்கிற நிலைமைக்கு மனிதர்கள் வந்து விடுகிறார்கள். இந்த பரஸ்பரமான நிலைமைக்கு வருகிற பொழுதுதான் பலவிதமான மோசமான குணங்கள் எல்லாம் மனிதர்களிடத்திலே வெளிப்படுகிறது. எதுவெல்லாம் ஷைத்தானுடைய குணம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த அத்தனை குணமும் உறவை துண்டிக்கிறவருக்கு இந்த நிலையில் வெளிப்படும். இவர் என்ன சொல்லுவார்? பழைய காலத்தில் தன்னுடைய உற்ற நண்பரோடு இருந்து பழகி அவருடைய அத்தனை விஷயங்களும் இவருக்கு தெரியும். அந்த கட்டத்தில் என்ன சொல்வார் தெரியுமா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? 15 வருடங்களாக உன்னோடு நான் இருக்கிறேன், நீ இன்னென்ன பாவம் எல்லாம் செய்திருக்கிறாய், உன்னுடைய அத்தனை தவறுகளும் எனக்கு தெரியும், எல்லாவற்றையும் நான் மக்கள் மத்தியிலே சொல்வேன் என்று இவர் அவருடைய குறையை பேசுவார். அவர் என்ன செய்வார்? இவருடைய குறையை பேசுவார். இருவருக்கு மத்தியில் வெட்க உணர்வு இல்லாமல் போய், மரியாதை இல்லாமல் போய், இருவரும் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் பரஸ்பரம் விரோதத்தை கக்கிவிட ஆரம்பிப்பார்கள். சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய குறையை வெளியே செல்வது யாருடைய பழக்கம்? ஷைத்தானுடைய பழக்கம். ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பது என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையான விஷயங்களில் ஒன்று சகோதரிகளே. ஆனா அந்த எல்லா பெருமானமும் சுக்குநூறாகி உடைந்து விடும். எப்பொழுது உடைந்து விடுகிறது? இந்த 4வது கட்டத்தில் உடைந்து விடுகிற பொழுது 5வது கட்டத்திற்கு போகிறார்கள். என்ன கட்டம்? இதற்கு பிறகு எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது என்று சொல்லி பல நீண்ட ஆண்டு காலங்களாக உறவுகளை பிரிந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல சகோதரிகள். சில சகோதரிகளுக்கு சண்டைக்கு பின்னால் ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? ஏசி விட்டோமே, சேர்ந்து நடப்போமே அப்படிங்கிற ஒரு ஈரழிப்பு மனசிலே வரும். வந்தாலும் சுய கௌரவம் சலாம் சொல்ல விடாது. அந்த சண்டைக்கு பிறகு வரக்கூடிய அந்த மனநிலையில் சிலர் கோபத்தை அவசரமாக மறந்து விடுவார்கள், வேகமாக கோபப்படுவார்கள், வேகமாக கோபத்திலே இருந்து விலகி விடுவார்கள். ஆனால் அவர்களும் சுய கௌரவத்திற்காக சலாம் சொல்லாமல் முகத்தை திருப்பி கொண்டுதான் போவார்கள். இது எல்லாத்திற்கும் என்ன தீர்ப்பு என்று சொல்கிறீர்கள்? இந்த அத்தனை 5 கட்டங்களுக்கும் என்ன தீர்ப்பு? சாம்ராஜ்யத்திலே இருந்து சாமானியன் வரைக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாவற்றிற்கும் இந்த 5 கட்டங்கள் தான் காரணம் சகோதரர்களே. இந்த 5 கட்டங்களுக்கு என்ன தீர்வு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன். இதுதான் தீர்வு. உறவை துண்டித்து நடப்பவர் சொர்க்கம் போக மாட்டார். உறவை துண்டித்து நடப்பவர் சொர்க்கம் போக மாட்டார் என்பதை உணர்ந்தாரையாக இருந்தால் இந்த அளவுக்கு பாரதூரமான நிலைமைக்கு வந்து உறவை ஒரு காலமும் யாரும் துண்டிக்க மாட்டார்கள். ஏனென்றால் உண்மை விசுவாசி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அவமானங்களை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை பெரிசாக நினைப்பான். இப்பொழுது நாங்கள் பேசுவதற்கு தயங்குகிறோம், ஆனால் அல்லாஹ் பேசுமாறு சொல்கிறான். எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது, என்னால் பேச முடியாது என்று எங்களுடைய மனம் சொல்கிறது.
ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுமாறு சொல்கிறான். யார் 3 நாளுகளுக்கு மேலால் பேசாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கோபம் விரோதம் எல்லாம் நியாய அநியாயங்களை தாண்டி யோசிக்க வேண்டும் உறவை சேர்ந்து நடப்பது என்கிற விஷயத்தில். ஒரு நீதிமன்றத்தில் நிறுத்து பார்ப்பதை போல உறவுகளை நாங்கள் பார்க்க முடியாத சகோதரர்களே. அதிலே மன்னிப்பு இருக்கிறது, விட்டு கொடுப்பு இருக்கிறது, தாழ்ந்து போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. எவ்வளவுத்துக்கு நாங்கள் தாழ்ந்து போகிறோமோ அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாளில் எங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். அதனாலதான் உறவு சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உறவு பிரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில பலவீனங்கள் நீக்கப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதிலே ஒரு மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டக்கூடிய அழகான ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? அல் ஹில்மு என்கிற அந்த அழகான ஒரு வழிமுறை. ஹில்மு என்று சொன்னால் என்ன? கோபம் தீயாய் பற்றி எரிகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை நஃப்ஸை அடக்குகிறானே, அதுதான் ஹில்ம் என்று சொல்வது. அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். கோபம் இந்த தவறானில் கலப், எல்லை மீறி கோபம் வந்து விடுகிறது. இனி வேண்டாம் இந்த உறவு என்கிற அளவுக்கு அந்த நிலைமை வருகிறதா இல்லையா? அந்த நிலைமையில் தன்னுடைய நஃப்ஸை அவன் கட்டுப்படுத்துகிறானோ அதுதான் ஹில்மு என்பது. அந்த ஹில்மோடு இருப்பவர்களுக்கு நாளை மறுமை நாளில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பெரிய நன்மை வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். வந்து அல்லாஹுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், இன்னலி கராபத்தன் அசிலுகும், எனக்கு சில நெருங்கின உறவுக்காரங்க இருக்கிறாங்க. அசிலுகும், அவங்களோட நான் சேர்ந்து நடக்க முயற்சி பண்ணுகிறேன். வயக்தாஊனி, என்னை அவர்கள் துண்டித்தே விட்டு விடுகிறார்கள். வஉஹ்சினு இலைஹிம், அவங்களுக்கு நான் நல்லது செய்ய பார்க்கிறேன். வயுஸீஊன இலைஹி, எனக்கு அவங்க கெடிதான் செய்யறாங்க. வஅஹ்லுமு அன்ஹும், இதே வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸின் சம்பவத்தில் வருகிறது. வஅஹ்லுமு அன்ஹும், அஹ்லுமு அன்ஹும் என்றால் என்ன? நான் நல்லது செய்ய அவர் எனக்கு கெடுதி செய்கிறார். அப்படி என்றால் சாதாரண மனிதனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அந்த நிலைமையிலும் நான் அவர்களை விட்டும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனாலும் அவர்கள் வயஜிஹலூனாலே, என்ன புரிந்து கொள்ற மாதிரி அவங்க இல்ல அப்படின்னு சொல்கிறார்கள். சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹில்ம் என்கிற வார்த்தைக்கு மறுமை நாளில் என்ன நன்மை உண்டு என்று சொல்கிறார்கள் பாருங்கள். லைன் குன்த கமா குல்த, நீ சொன்னது மாதிரியே உண்மைக்கு உண்மையாக நீ நடப்பாயாக இருந்தால், ஃபகஅன்னமா துசிஃபுஹுமுல் மல்ல, யார் உன்னை துண்டித்தார்களோ அவர்களுடைய வாயிலே நீ கடும் சூடான உமியை நீ போட்டு விட்டவனை போல. ஏன்னா மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல வந்து உறவை துண்டி விட்டு யா இறைவா, நான் இன்ன காரணத்துக்காக உறவை துண்டித்தேன் என்று சொல்ல முடியாது. நான் இன்னென்ன நியாயங்களுக்காக உறவை துண்டித்தேன் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் சூடான உமி ஒரு மனிதனுடைய சாம்பல் ஒரு மனிதனுடைய வாயினுள்ளே போடப்பட்டு அடைக்கப்பட்டு விடும். எவன் உறவை சேர்ந்து நடக்க விரும்பினானோ அவனுக்கு என்ன நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீருன் அலைஹிம் மா தும்த அலா ذلك, இந்த பண்பு உன்னிடத்தில் இருக்கும் வரை அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து உனக்கான உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது, உறவை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு சொல்கிற அழகான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. பழையதை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் உண்மையிலேயே மறக்க முடியாமல் இருக்கும், ஆனால் மறக்க பழகி கொள்ள வேண்டும். இது யாருடைய சம்பவத்தில் சொல்லப்படுகிறது? எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறவை சேர்ந்து நடப்பதற்கு மிகப்பெரிய வரலாற்றின் உதாரண புருஷராக இருந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழிகாட்டுகிறான். எந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழிகாட்டுகிறான்? தன்னுடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு அவதூறான ஒரு செய்தியை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிக நெருக்கமாக கடமைப்பட்டிருந்தவர்கள் சில சஹாபாக்கள் கூறிவிட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சத்தியம் செய்கிறார்களா இல்லையா?
இனி நான் மிஸ்தஹ் போன்றவர்களுக்கு எந்த ஒரு தர்மமும் செய்ய மாட்டேன், எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். உறவை முறித்தே விடுவேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும், உங்களிலே செல்வந்தம் படைத்தவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று உறவை துண்டித்து விடுவோம் என்று சத்தியம் பண்ண வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு மறக்க முடியாமல் இருக்கிறது. ஏனென்றால் இப்படியான நெருக்கமான உறவுக்கு ஒருவர் அவதூறு சொன்னால் யாருமே அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மனித இயல்பின் அடிப்படையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏனைய எங்கள் போன்ற சமுதாயத்திற்கும் என்ன வழிகாட்டலை செய்கிறான்? நீங்கள் மன்னியுங்கள், ஃபஅஃபு, மன்னியுங்கள், வஸ்ஃபஹ், ரெண்டு வார்த்தை அல்லாஹு தஆலா பாவிக்கிறான். அன்புள்ள சகோதரிகளே, ஃபஅஃபு என்றால் எதிரான எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் விட்டு விடுவது. வஸ்ஃபஹ் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரிகளே, மனதிலே அவர் செய்த அந்த துரோகத்தின் தடயம் மனதிலே இருக்குமே, அந்த தடயத்தை, அந்த ரணத்தை, அந்த வடுவை மனதிலிருந்து எடுப்பது. ரெண்டையும் செய்தால்தான் ஈமான் பூரணம் அடைகிறது. ஒருவருக்கு எதிராக செயல்படாமல் சரி போகட்டும் என்று விட்டுவிட்டால் கூட ஈமான் பாதியில் தான் நிற்கிறது. அடுத்த வழக்கம் என்ன? அவர் செய்ததை மறக்க வேண்டும். மறக்க முடியவில்லையா? அடுத்த சொல்யூஷனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவனுடைய நிலையில் உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டீர்கள். உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா இல்லையா? நீங்கள் எவ்வளவெல்லாம் பாவம் செய்துவிட்டு வந்து இறைவா என் பாவத்தை மன்னி என்று சொல்கிறீர்கள். மனச்சாட்சியை மீறி என்னென்னவெல்லாம் பாவம் செய்துவிட்டு வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறீர்களே, அப்பொழுது அல்லாஹ் உங்களை மன்னிக்கவில்லையா? அல்லாவே உங்களை மன்னிக்கின்ற பொழுது அற்பமாக வாழக்கூடிய நீங்கள் உங்களுக்குள் ஏன் மன்னிப்பை ஏற்படுத்தக்கூடாது? அலா துஹிப்பூன, நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேட்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வசனம் போதும் நம்மை திருத்திக் கொள்வதற்கு, உறவுகளை சேர்ந்து வாழ்வதற்கு இந்த வசனத்தின் இந்த வார்த்தைகள் போதுமாக இருக்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்களை மாத்திரம் சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்கள், எப்பொழுதுமே உணர்வுக்கு அடிமைப்பட்டு உறவுகளை பிரித்து விடக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சபையிலே இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து ஏசிக்கொண்டே இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் புன்முறுவலோடு மௌனமாக இருக்கிறார்கள். அந்த மனிதர் விடுவதாக இல்லை, தொடர்ந்தும் ஏசுகிறார். ஏசுகின்ற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சற்று கோபம் வந்து விடுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மாறி பேசி விடுகிறார்கள். உடனே அந்த சபை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி போய்விட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் ஏசுகிற பொழுது நீங்கள் என்னோடு இருந்தீர்கள், ஆனால் நான் பேச ஆரம்பித்த பொழுது நீங்கள் எழும்பி போய்விட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன காரணம் சொன்னார்கள்? அபூபக்கர் அவர்களே, நீங்கள் பொறுமையோடு மௌனித்து உங்களுடைய உணர்வுக்கு இடமளிக்காமல் நீங்கள் புன்முறுவலோடு அதை கடந்து போகிற நேரமெல்லாம் உங்களோடு மலக்குமார்கள் இருந்தார்கள். எப்பொழுது நீங்கள் மாறி ஏச ஆரம்பித்து விட்டீர்களோ அப்பொழுது உங்களோடு ஷைத்தான் வந்து விட்டான். ஷைத்தான் இருக்கிற சபையில் நான் இருக்க மாட்டேன் என்று நான் எழும்பி வந்து விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஆக இருந்தால், அன்புள்ள சகோதரர்களே, அநியாயம் செய்யப்படுகிற நிலைமையிலும் நாங்கள் அநியாயக்காரனுக்கு உதவுகிற வகையில், அநியாயக்காரனுக்கு உதவுவதென்றால் என்ன? அவனை அநியாயத்திலிருந்து தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காதா என்று சிந்திக்கிற அளவுக்கு ஈமான் எங்களை புடம்போட வேண்டும். அன்புள்ள சகோதரிகளே, இறுதியாக ஒரு ஹதீதை நினைவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகிறேன். நிறைய உறவுகள் எப்படி பிரிகிறது என்று சொன்னால், யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ சகோதரிகளே, அவர்களோடு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுகிற பொழுது, யாரை மிக அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீர்களோ அவர்களோடு ஒரு பிரச்சனை வந்து விடுகின்ற பொழுது மனம் தலைகீழாக மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் காலாகாலம் எல்லாம் உதவி செய்த ஒரு மனிதராக ஒருவர் இருப்பார், உங்களுக்கு கடமைப்பட்ட மனிதராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் உங்களுக்கு ஏதாவது மனதை பாதிக்கிற விதமாக நடந்து கொள்கின்ற பொழுது சில நேரம் அந்த அன்பு என்பது விரக்தியாக மாறி அந்த உறவே வேண்டாம் என்று ஒதுங்குகிற ஒரு நிலைமை வருமா இல்லையா? இன்றைக்கு அதிகமான உறவுகள் இந்த பின்னணியில் பிரிகின்றன. இதற்கு
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை. என்ன சம்பவம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அதிக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கைக்கு ஏதாவது வந்து விட்டால் கையில் மிச்சம் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார்களாம். காணத்து லா தும்சிகு, கையில் வருவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான அதிக தர்மம் கொடுக்கக்கூடிய பெண்மணிதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி எல்லை மீறி தர்மம் செய்வதை பற்றி ஒரு குறைவாக பேசிவிட்டார். ஏன் இந்த அளவுக்கு தனக்கே மிச்சம் வைக்காமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர் செலவு செய்வதை நான் தடுத்து விடுவேன் என்று சொல்கிறார். யார் சொல்கிறார்கள்? அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரியினுடைய மகன். ஆயிஷா ரலியல்லாஹுடைய மடியில் தவண்டு வளர்ந்தவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப எந்த அளவிற்கு பாசம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருக்கும். இந்த வார்த்தை சொன்னவுடன் அப்துல்லா அவர்கள் இதை சொன்னார்களா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்னவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஒரு உறுதி பாட்டு எடுக்கிறார். இதற்கு பிறகு இன்னலி நதுரன், எனக்கு ஒரு நேர்ச்சியே இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ் கல்லிம, நான் பேச மாட்டேன் யாரோடு? ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நான் பேச மாட்டேன் என்று ஒரு சபதமே எடுத்து விடுகிறார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு பார்க்கிறார்கள், என்ன பேச காணோம். தாலத்தில் ஹிஜ்ரத்து, தாலத்தில் ஹிஜ்ரத்து என்றால் என்ன? அதாவது கதைக்காமல் இருக்கிற காலம் நீண்டு கொண்டே போகிறது. இப்பொழுதும் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கவலை பிடித்து விடுகிறது. இரண்டு நபி தோழர்களை அழைத்து சொல்கிறார்கள், எப்படியாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே சென்று சமாதானப்படுத்தியனோடு பேச வையுங்கள் என்று சொல்கிறார்கள். ஏனெனில் 3 நாட்களுக்கு மேலால் ஒரு முஸ்லிமான உறவை பிரிந்து நடப்பது ஆயிஷா ரலியா அவர்களுக்கு நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு என்னை நீங்கள் அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு வரைக்கும் போகிறார்கள். 2 சஹாபாக்களும் உள்ளே நுழைகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் உள்ளே நுழையவா என்று அனுமதி கேட்டு அவர்கள் நுழைகிறார்கள். நுழைகின்ற பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் இருவர் வந்திருக்கிறோம், ஆனால் இன்னொருவரும் வந்திருக்கிறார், எல்லோரும் சேர்ந்து நுழையவா என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரியாது யார் வந்திருக்கிறார் என்று. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்திருக்கிறார் என்று தெரியாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளே வருகிறார்கள். வருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொல்லி சொல்லி 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருந்தால் தவறானது என்கிற ஹதீதை எல்லாம் அவர்கள் உணர்த்தி இறுதியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்கிறார்கள்? ஏற்றுக்கொள்ள வைக்கிறார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஆற தழுவுகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் அதற்காக வேண்டி அவர்கள் 40 ரகபத்தன் 40 அடிமைகளை உரிமை விட்டார்கள். அந்த நேர்ச்சியை வைத்ததற்காக வேண்டி 40 அடிமைகளை உரிமை விட்டார்கள் என்கிற அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் புகாரிலே. இந்த சம்பவம் நினைவுக்கு வரும் பொழுதெல்லாம் அழுதார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா? அன்புள்ள சகோதரர்களே, எவ்வளவுதான் எங்களுடைய உணர்வுகள் வேலை செய்தாலும் உறவுகள் என்பது மிக முக்கியமானது. உறவுகளை ஒரு பொழுதும் பிரிந்து நடந்து விடக்கூடாது. உறவுகளை சேர்த்து வைப்பதற்காகவே எங்களிடத்தில் ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும். உறவுகளை இணைத்து வைப்பதற்காக என்றே ஒரு கட்டமைப்பு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்களில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய பிணக்குகளை தீர்த்து வைப்பதற்காக வேண்டிய பல தூரம் போவார்கள். எந்த அளவுக்கு என்றால் தொழுகைக்கு சில கட்டங்களில் பிந்தி வரக்கூடிய நிலைமை கூட ஆகியிருக்கிறது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபிலே நின்று தொழுகிற வளமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. உடனே கேள்விப்படுகிறார்கள், இன்ன கோத்திரத்தில் சண்டை நடக்கிறது என்று சொல்லி அங்கு போய் தீர்த்து விட்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவித்தார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அவ்வளவு முக்கியமானது எது? இந்த உறவை சேர்ந்து நடப்பது என்பது. இந்த செய்திகள் எல்லாம் கேட்ட பிறகு நாங்கள் யாராவது உறவை பிரிந்திருந்தால், இது கால வரைக்கும் யாரோடு நாங்கள் பேசாமல் இருப்போமையாக இருந்தால், எங்களுக்கு கடமையாக இருக்கக்கூடிய, குறிப்பாக தவாத்துர் ரஹீம் என்று சொல்லுவார்கள்,
எங்களுடைய உற்ற அதாவது குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய இரத்த பந்தங்கள் இவர்கள் யாரோடாவது நாங்கள் பேசாமல் இருந்தால் அதை எல்லாம் மீறி மரணிப்பதற்கு முதல் அந்த கணக்கை தீர்த்து சலாம் சொல்லி விட்டுத்தான் நாங்கள் மரணிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, இதுதான் இஸ்லாத்தினுடைய அளவுகோல். இஸ்லாம் இதை பேணுமாறு நமக்கு சொல்கிறது என்பதை அன்புள்ள சகோதரர்களை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்வோமாக. இந்த ஈமானிய உறவை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா எங்களுடைய உள்ளத்திலே பதிப்பானையாக இருந்தால் எங்கள் மத்தியில் பாரிய ஒரு இணைப்பு ஏற்படும். நாங்கள் எல்லோரும் அல்லாஹுக்காக வேலை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்தி சொல்லக்கூடிய ஒவ்வொரு தனி மனித உறவுகளாக நாங்கள் மாறுவோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் இவ்வாறான ஒரு விடயத்தை சொல்லுகின்ற நானும் கேட்கக்கூடிய நீங்களும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.